Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. என் வாழ்க்கையில் பண்ண இந்த ஒரு தப்பு இத்தனை பேரை பாதிக்கும், இவ்வளோ பேரை பலிவாங்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த ஒரு தப்பை நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். வேணும்னு தான் இந்த ஒரு தப்பை பண்ணேன். பட் அதனால் இவ்வளோ பாதிப்பு எனக்கும் இருக்கும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது எல்லாத்துக்குமே காரணம் எனக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்ட எண்ணமா இல்லை ஈகோவான்னு தெரியல. ஆனால் நான் வேணும்னு பண்ண தப்பால் ஒரு ரத்த காட்டேரி வெளிவந்து பல உயிர்களை நாசம் பண்ணிருக்கு, இன்க்ளூடிங் என்னோட வாழ்க்கையும் அதனால பல விதமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணன் அவர் லைஃப்ல நடந்த ஒரு ரத்த காட்டேரி பீஸை பார்த்து நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பீஸ் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பீஸ் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு நம்ம வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவருடைய பெயர் மூர்த்தி. இவர் ஒரு ஆட்டோ டிரைவராக வந்துட்டு இருக்காரு. அண்ட் சொந்த ஊர் காஞ்சிபுரம். இந்த திகில் ரத்த காட்டேரி சம்பவம் மூர்த்தியோட வாழ்க்கையில் தான் நடந்திருக்கு. ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன் தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாரு அப்படின்னு. அப்படி தெரிஞ்சே பண்ண அந்த தப்பால என்னென்ன விளைவுகள்லாம் இதுக்கப்புறம் சந்திக்க போறாங்க அப்படின்றத இப்போ தெளிவா பார்க்கலாம். சரியா 2018 இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண மூர்த்தி அண்ணன், இவருக்கு அந்த சமயம் 40 வயசுலாம் இருக்கு. அண்ட் ரொம்ப வருஷமா ஆட்டோ டிரைவரா தான் வந்துட்டு இருக்காரு. அண்ட் மூர்த்தி அண்ணனோட வாழ்க்கையில இது வரைக்கும் பேய் பிசாசு அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே கண் கூட பார்த்ததும் இல்லை. ஆனா அக்கம் பக்கத்துல நிறைய பேர் சம்திங் அவங்க லைஃப்ல நடந்த விஷயத்த பத்தி பேசி இவரும் கேள்விப்பட்டிருக்காரு. ஆனா கண் கூட இவரும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்ததில்லை. இவங்க குடும்பத்திலையும் எந்த விதமான அமானுஷமான விஷயமும் நடந்ததில்லை. இப்படியே தான் இவரோட வாழ்க்கையும் நல்லபடியா போயிட்டே இருக்கு. இவருக்கு கல்யாணம் ஆகி 3 பசங்களும் இருக்காங்க. அது எல்லாருமே ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காங்க. இப்படியே சரியா 2018 காஞ்சிபுரம்ல இவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு கிராமத்துல தண்டோரா போட்டுட்டும் வராங்க. பொதுவா கிராமப்புறங்கள்ல இந்த தண்டோரான்ற விஷயத்த ஏதாச்சும் அறிவிப்பு இல்லைன்னா அவசர காலம்னா தான் இந்த தண்டோரால ஊர் ஃபுல்லா அந்த செய்தியை பரப்புவாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு ஒரு செய்தியும் அந்த ஊர் ஃபுல்லா பரவிட்டும் இருக்கு. அது என்னன்னா, ஊர் மக்கள் எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில வரத கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்குள்ள அடங்கிருங்க. ஏன்னா சமீப காலமாகவே நம்ம கிராமத்துக்குள்ள நிறைய பயமுறுத்துற விஷயமும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் ரத்த காட்டேரியா அப்படின்னு ஊர் ஃபுல்லா பரவலாவும் பேசிட்டு இருக்காங்க. இந்த ரத்த காட்டேரியால ஒரு சில பேர் பாதிக்கவும் பட்டிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலே நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியில வர தவிர்த்துருங்க அப்படின்னு தண்டோரா போட்டுட்டும் போறாங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்ட எல்லாருமே பதறியும் போறாங்க. ஆனா அந்த தண்டோரா போடுற அவர்கிட்டயும், என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றேன், நாங்களாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கேள்விப்படலையே அப்படின்னு அந்த பேய் நம்பிக்கை இல்லாதவங்க, பாதிக்கப்படாதவங்க ஒரு சில பேர் போயும் கேட்கறாங்க. ஆனா தண்டோரா போடுறான்னு என்ன சொல்றான்னா, ஊர் பெரியவங்க சொன்ன விஷயத்த தான்ப்பா நானும் சொல்றேன், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த கடைபிடிங்க. நீங்க 6 மணிக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு ஊர் பெரியவங்க கட்டாயப்படுத்தி உங்களை வீட்டுக்குள்ள இருக்க சொல்லல. 6 மணிக்கு மேல நீங்க வெளில வரலாம், ஆனா ஏதாச்சும் பிரச்சனையை சந்திச்சீங்கன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை, இதையும் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அவரும் தண்டோரா போட்டுட்டு போறாரு. இந்த ஒரு விஷயத்த ஆட்டோ டிரைவரான மூர்த்தி அண்ணனும் கேட்கிறாரு. டேய், நம்ம ஊர்ல என்னடா பேய் பிசாசு, என் நண்பர்கள் கூட எதுவுமே இதை பத்தி சொல்லலையே, இவன் என்ன பொய் சொல்லிட்டு போறான் அப்படின்னு அதை பத்தி பெருசா எடுத்துக்காம இவரும் ஆட்டோ எடுத்துட்டு சவாரி ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு அங்க இங்கன்னு சுத்திட்டும் இருக்காரு. இப்படி அந்த சாயங்காலம் 6 மணியும் ஆகுது. 6 மணி ஆகும்போது இவரும் டைமை பாக்குறாரு. இப்ப வேற மணி 6 ஆகுது. ஊர்ல வேற தண்டோரா போட்டுட்டு போனாங்க 6 மணிக்கு மேல யாரும் வரக்கூடாது அப்படின்னு. ஆனா நான் இப்ப நம்ம கிராமத்துல இல்ல, பக்கத்து கிராமத்துல இருக்கேன். சரி, இங்க ஏதாச்சும் சவாரி கிடைக்குதா அப்படின்னு அப்படி அக்கம் பக்கத்துல சுத்திட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு குடும்பம், அண்ணே இந்த மாதிரி பக்கத்து ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்ல, சரிப்பா போகலாம், இவ்வளோ ரேட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை, எங்களை பாதுகாப்பாக விட்டுருங்க அப்படின்னு இப்போ அந்த குடும்பமும் ஆட்டோவில் ஏறி அவங்க போகிற ஏரியாவுக்கும் வண்டி போய்கிட்டும் இருக்கு. இப்படி போயிட்டே இருக்கிற வழியில் நார்மலாக புதுசாக யாராச்சும் இருந்தாங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பார்த்தீங்களா, ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், அது இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக பேசிப்பாங்க.
இந்த இடத்துல ஆட்டோ டிரைவரான மூர்த்தி அண்ணா அவர் தான் ஃபர்ஸ்ட் பேச்சும் ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் ஊருக்கு புதுசா எந்த ஊர்ல இருந்து வரீங்க அப்படின்னு கேட்க, இப்ப ஆட்டோல டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த குடும்பத்துல இருக்கிற அந்த ஆணும் இல்லைன்னா நான் பக்கத்து ஊர் தான், இங்க என்னோட அக்காவையும் கட்டி கொடுத்துருக்கோம், அந்த குழந்தைக்கு பர்த்டே, அதனால அந்த பர்த்டே எல்லாம் முடிச்சிட்டு நைட்டு போல வீட்டுக்கு போலான்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஆட்டோல குடும்பத்தோட உட்காந்துட்டு இருக்காங்களே அந்த ஆண் மூர்த்தி அண்ணன் கிட்ட சரிண்ணே நீங்க எந்த ஏரியா அப்படின்னு கேட்க, அப்ப மூர்த்தி அண்ணன் நான் இந்த கிராமம் தான்ப்பா அப்படின்னு அவருடைய கிராமத்தோட பேரும் சொல்லும் போது அந்த குடும்பம் கொஞ்சம் பதறியும் போறாங்க. அண்ணன் மணி 6க்கு மேலே மணி 7:30 ஆகிட்டு இருக்கு, உங்கள் ஊரில் ஏதோ தண்டோரெல்லாம் போட்டுருந்தாங்களே, 6 மணிக்கு மேலே யாரும் வெளியில் வரக்கூடாது, ஏதோ உங்கள் ஊரில் ரத்த காட்டேரி நடமாட்டம்லாம் இருக்குது அப்படின்னு பரவாயில்ல பேச்சு போயிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்னடானா சாதாரணமாக இங்கே சுற்றிட்டு இருக்கீங்க, அப்போனா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த சவாரியை முடிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போக போகிறது இல்லை, இங்கே பக்கத்து ஊரில் உங்கள் சொந்தக்காரங்க யாராச்சும் இருப்பாங்க அங்கே தங்கிட்டு காலையில் தானே போக போகிறீங்க அப்படின்னு இப்போ பயணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த நபரும் மூர்த்தி அண்ணங்கிட்ட கேட்க, இல்லைப்பா இப்போ நான் உங்களை விட்டுட்டு நான் எங்கள் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அண்ணே ஏன் ரிஸ்க் எடுக்கிறீங்க, இப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் வேணும்னா எங்கள் வீட்டில் கூட தங்கிடுங்க, பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போங்க, எனக்கு என்னவோ தப்பாப்படுது, ஏன்னா இந்த மாதிரி ஊரில் தண்டோரா போடுறதெல்லாம் சாதாரணமாலாம் நடக்காது, அண்ட் உங்கள் ஊர்ல என்னோட நண்பர் ஒருத்தன் இருக்கான், அவங்க குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஆயிருக்கு, அவன் சொல்லி தான் எனக்கும் விஷயம் தெரியும், ஆக்சுவலாக எங்கள் அக்கா வீட்டில் நான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு உங்கள் ஊரில் இருக்கிற என்னுடைய நண்பனை பார்க்கலான்னு தான் இருந்தோம், ஆனால் தண்டோரா போட்டதை என் நண்பனும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான், அதனால தான் நானும் அக்கா வீட்டில் கொஞ்ச நேரம் தங்கிட்டு டேரெக்டாக என் வீட்டுக்கும் கிளம்புறேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த சொல்ல, அப்போ ஆட்டோ டிரைவர் அண்ணனும் என்னப்பா சொல்ற, ஏன் ஊர்லையா, அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, இப்போ அந்த ஆட்டோல வர அந்த நபரும் அவன் பேரு கேசவன் இந்த தெருவில் இருக்கான்னு சொல்லும்போது, ஓ அவனாப்பா எனக்கு தெரிஞ்ச பையன் தான், ஆனா அவன்கிட்ட நான் பேசி கொஞ்ச நாள் ஆகுது, சரிப்பா ஏதோ பிரச்சனை நடந்ததுன்னு சொன்னி என்ன பிரச்சனை அப்படின்னு மூர்த்தி என்ன இப்போ இந்த ஆட்டோல இருக்கிற அந்த நபர்கிட்ட கேட்க, அந்த நபரும் ஒரு சம்பவத்தையும் சொல்றாரு. ஆனா சொல்றதுக்கு முன்னாடி அந்த நபர் கொஞ்சம் தயங்குறாரு, ஏன்னா கூட அவங்க குழந்தை இருக்காங்க, அவங்க மனைவியும் இருக்காங்க, இப்ப போயிட்டு இருக்கிறது ஒரு இருட்டான ஒரு காட்டு வழி பாதை மாதிரி தான் இருக்கு, அண்ணே எனக்கு நோய் இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, இந்த சமயம் இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு கூட எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா சமீபத்துல அவங்க குடும்பத்தில் நடந்த விஷயம் அப்படி இருக்கு, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்ல, ஆனா மூர்த்தி அண்ணனும் தம்பி அதெல்லாம் பயப்படாதப்பா, ஏதோ ஊரை தான் பேய் பிசாசு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீயும் பயந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அண்ணன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், எனக்கு நம்பிக்கை இருக்கும், ஏன்னா என் வாழ்க்கையிலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும், அதனால நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேன், எனக்கு தெரிஞ்சு உங்க லைஃப்ல எதுவுமே நடக்கலன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா உங்க லைஃப்லயும் நடக்கும், அப்போ புரியும் நான் ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த அந்த நபர் சொல்லும்போது மூர்த்தி அண்ணனும் சரிப்பா இப்போ நீ அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு உனக்கு பயமா இருக்குல்ல, நான் ஒன்று பண்றேன் அப்ப நீ சொல்லு அப்படின்னு இப்போ மூர்த்தி அண்ணன் என்ன பண்றாருன்னா அந்த போற வழியில ஒரு கோவிலும் இருக்கு, அந்த இடம் மூர்த்தி அண்ணனுக்கும் தெரியும், டைரக்டா அந்த கோயில்கிட்டையும் போறாரு, அங்க வண்டியை நிறுத்திட்டு இறங்க சொல்லி, வாப்பா கோயில்ல கொஞ்ச நேரம் உட்காரு பாரு, கோயிலுக்குள்ள ஒரு சில ஆட்கள்லாம் இருந்துட்டு இருக்காங்க, இப்பவாச்சும் சொல்லு அப்படின்னு கேட்க, இப்போ அந்த நபருக்கு கோயில்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தைரியமா வருது, சரிண்ணே நீங்க இவ்வளவு கேட்குறீங்க அண்ட் உங்க ஊர்ல நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த ஒரு காரணத்தினால தான் நானும் சொல்றேன், மேபி நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா கூட இருக்கலாம், அதனால தான் சொல்றேன் அப்படின்னு அந்த நபரும் தெளிவா சொல்றாரு. ஆனால் உங்களுக்கு கேசவனோட குடும்பத்தை பற்றி தெரியும், அவங்க இந்த விவசாயத்தை நம்பி தான் இருக்காங்க, அண்ட் இப்போ அவங்க வாழை மரத்தையும் பயிரிட்டு இருக்காங்க, அதுவும் ஏக்கர் கணக்கில் பயிரிட்டு இருக்காங்க, சமீபமாக அவங்க வாழைத்தோப்பில் இருக்கிற வாழைப்பழம் அந்த வாழைத்தாறு திருடு போகிற விஷயத்த கேசவனும் சரி அவங்க குடும்பத்தினரும் நோட் பண்ணியிருக்காங்க, இதனால இரவு காவலுக்கு அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் ஒரு நாள் ஒருத்தர் இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு ஒரு நாள் கேசவன் இவன் தான் முதல்ல நான் போகிறேன் அப்படின்னு அவனும் கையில் சில பொருட்கள் எடுத்துட்டு அதுவும் சேஃப்டியான பொருட்கள்லாம் எடுத்துட்டு அவங்க தோப்புக்கும் போயிருக்கான். இப்ப கேசவன் இவன் மட்டும் தனியா போல கூட 2 நண்பர்களும் போயிருக்காங்க, மொத்தமா 3 பேரும் இப்ப அந்த தோப்புல பாதுகாப்பா இருந்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த நடு இரவும் வருது, மணிக்கு ஒரு தடவை இவங்களும் எந்திரிச்சு அந்த தோப்பை சுத்தி வந்த மாதிரி ஒரு தடவை சுத்தியும் பாக்குறாங்க, இன்கேஸ் ஏதாச்சும் நடமாட்டம் இருந்ததுன்னா விசில் அடிச்சு இன்னொருத்தவங்களுக்கு தெரிவிச்சா அந்த இடத்துல வந்து அது என்னன்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரி இவங்களும் மணிக்கு ஒரு தடவை அந்த தோப்பை சுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இப்படி நடுராத்திரி சரியா 12 மணி ஆகுது, எல்லாருமே அவங்க அந்த தோப்போட மைய பகுதியில ஒண்ணு சேர்றாங்க, அந்த இடத்துல தங்கறதுக்கான சின்னதா ஒரு கொட்டாயம் போட்டிருக்காங்க. இப்படி அந்த இடத்துல இவங்க 3 பேருமே ஒரு டார்ச் லைட்டும் வச்சிருக்காங்க, அந்த வெளிச்சத்துல இவங்களும் உட்காந்து சும்மா கதை பேசிட்டும் இருக்காங்க. அப்படி கதை பேசிட்டு இருக்கும்போது அந்த தோப்புக்குள்ள ஏதோ நடக்கிற சத்தமும் கேட்குது, அதுவும் ஒருத்தர் மட்டும் தனியா நடக்கிற சத்தமும் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட 3 பேருமே கொஞ்சம் அமைதியாகிறாங்க. டேய்
யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குதுடா அப்படின்னு ஆரம்பத்தில் இந்த சத்தத்தை நோட் பண்ண கேசவனும் நண்பர்கள் கிட்ட சொல்ல, ஆனால் மற்ற நண்பர்களும் டேய் அது ஏதாச்சும் பூனை நாய் அப்படின்னு விலங்குகளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல, டேய் அந்த காலடி சத்தத்தை நல்லா நோட் பண்ணு, 2 சத்தம் தான் திரும்ப திரும்ப கேட்குது. இதே பூனை நாய் மாடு ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த சத்தம் வித்தியாசமாக இருக்கும், நல்லா நோட் பண்ணு அப்படின்னு சொல்ல, இப்போது மனுஷங்க நடக்கிற அந்த ஒரு காலடி சத்தம் ரொம்பவே தெளிவாகவும் கேட்குது. இவங்களும் அந்த சத்தம் இருக்கிற திசையை அப்படி திரும்பியும் பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த காலடி சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை நோக்கியும் வருது. ஏன்னா அந்த சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கவும் ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட 3 பேருமே கொஞ்சம் பயப்படுறாங்க. டேய் யாரோ இங்கே வராங்கடா, இன்கேஸ் நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் சத்தம் கொடுத்துட்டு வருவாங்க, ஆனால் இவ்வளோ பொறுமையாக யார் வரா அப்படின்னு இவங்களுக்கும் அந்த இருட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியல. உடனே டார்ச் லைட் அடித்து வெளிச்சத்தையும் அடித்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த காலடி சத்தம் கேட்குற அந்த இடத்துல உருவம் அப்படின்னு அது மனுஷங்களாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனாவாக இருக்கட்டும் எந்த விதமான உருவத்தையும் அவங்களால பார்க்க முடியல. ஆனால் அந்த சத்தம் மட்டும் இவங்களுக்கும் கேட்குது. ஏன் அந்த இடத்துல இந்த வாழை இலை எல்லாமே காஞ்சி போயிருக்கும் பார்த்தீங்களா, அதை மெரிக்கிற சத்தமும் சரி, அதை மெரிக்கும் போது அந்த இலைலாம் அவங்க பார்த்தீங்களா அந்த விஷயத்தையும் இவங்களால தெளிவாக பார்க்க முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சத்தம் இவங்களுக்கு கொஞ்சம் நெருங்கியும் வருது. இதை பார்த்த 3 பேருமே கொஞ்சம் பதறியும் போகிறாங்க. ஏன்னா அப்போ வரைக்கும் அந்த கிராமத்தில் அந்த தண்டோரை போட்டு ஊரில் பிரச்சனை இருக்குன்ற விஷயத்த சொல்லலை. இந்த ஒரு விஷயம் இந்த 3 பேருக்குமே கொஞ்சம் தப்பாக தான் படுது. டேய் எனக்கு என்னவோ பயமாக இருக்கு, இது சாதாரண விஷயம் மாதிரி தெரியலையா அப்படின்னு 3 பேருமே பயத்தில் உளரவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேசவனும் ஹேய் யாரு அப்படின்னு இவரும் குரல் கொடுக்க, அப்படி குரல் கொடுக்கும்போது அங்கே நடந்து வர அந்த ஒரு சத்தம் அப்படியே நின்றுருது. இப்படி அந்த 3 பேருமே வெச்ச கண்ணு வாங்காமல் அந்த இடத்தையே பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு டேய் அது போயிடுச்சு போல இருக்கு, என்னன்னு தெரியல, ஏதாச்சும் மிருகமாக கூட இருக்கலாம், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு கேசவனோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு. இப்போ 3 பேருமே அந்த இடத்த பார்க்குறாங்கல்ல, அந்த நண்பர் மட்டும் வேலையை பார்க்கலாம்டா அப்படின்னு இவரும் திரும்புறாரு. திரும்பினா இவங்க 3 பேருக்கு எக்ஸாக்டாக பின்னாடி ஒரு பெண்ணுடைய உருவமும் நிற்குது. அந்த உருவம் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, ரொம்பவே பக்கத்தில், சொல்லப்போனால் 2 feet 2 அடி டிஃப்ரென்ஸ்குள்ளே தான் அந்த உருவமாக இருக்கட்டும் இந்த 3 பேராக இருக்கட்டும் அந்த உருவத்தை ரொம்பவே க்ளோஸ்அப்பில் பார்த்துருக்காங்க. பார்த்து அலறாங்க. இந்த அலற சத்தத்தில் தொண்டெல்லாம் கிழிஞ்சிரும் போல இருக்கு, அந்தளவுக்கு பயங்கரமாகவும் கத்திருக்காங்க. அந்த 3 பேருமே அந்த இடத்துல பார்த்த அந்த உருவத்தை பற்றி கேசவன் அவரு நண்பர்கிட்ட விலாவரியாக சொல்லியிருக்காரு. அந்த உருவத்தோட தோற்றம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெண்ணுடைய உருவம் தான், ஆனால் வயசு பொண்ணான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வயசானதான், ஒரு 45லேருந்து 50 வயசு இருக்கும் அப்படின்னு அந்த உடலுடைய தோற்றத்தை வச்சு அவரும் கணிச்சிருக்காரு. எக்ஸாக்டாலாம் இல்லை. அதே மாதிரி அந்த பெண்ணுடைய முகம் பாதி வெட்டுப்பட்டிருக்கும். அந்த வெட்டுப்பட்ட பகுதி கொஞ்சம் இப்படி நகர்ந்தும் கொஞ்சம் தொங்கிட்டும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ரத்தம் எல்லாமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக முகம் ஃபுல்லாக வலிஞ்சிட்டும் இருக்கும். உடம்புல துணிகள் அங்கே இங்கே கிழிஞ்சும் இருக்கும். ஆனால் அந்த உருவத்தோட சில அந்தரங்க பாகங்கள்லாம் வந்து தெளிவாக தெரியற அளவுக்கு அந்த துணிலாம் நல்லா கிழிஞ்சிருக்கு. ஆனால் பார்க்கறதுக்கு பழைய துணி மாதிரியும் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த உடலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நல்லா வெளுத்து போயும் இருக்கு. அதாவது ரத்தமே இல்லாத உடம்பு எப்படி இருக்கும், ஆனால் அந்த உடம்பு மேலே ரத்தத்தை தெளிச்சு ரத்தத்தெல்லாம் ஊற்றி வச்சா பார்க்கறதுக்கே கொடூரமாக இருக்கும். அப்படிதான் அந்த உருவத்தோட தோற்றமும் இருக்கு. அந்த உருவம் அப்படி இவங்கள பார்த்து சிரிக்கல, முறைக்கிற மாதிரி அப்படியே வாயை திறக்குது பாருங்க. அதோட பல்லு எல்லாமே கரை படிஞ்ச மாதிரி பயங்கர கருப்பாகவும் இருக்கு. ஆனால் அந்த உருவத்தோட கை கால்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பாலமாக வெட்டுப்பட்டு அண்ட் வெடிப்பு விட்டு ஒரு மாதிரி கோரமான உருவத்தை தான் இவங்களும் பார்த்து ஆளுக்கு தெரிச்சு ஒரு திசையை பார்த்து ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி வேகமாக ஓடும்போது பார்த்தீங்கன்னா கேசவன் இவரும் தனியாக ஓடிட்டு இருக்காருல்ல, அப்படி ஓடிட்டே இருக்கும்போது அவருக்கு பின்னாடி கோரமான குரல்ல பின்னாடி ஏதோ ஒன்று துரத்திட்டும் வருது. இவரும் ஓடனபடி லைட்டாக திரும்பி பார்க்குறாரு. அப்படி திரும்பி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய உருவம் ரத்த வெள்ளத்தில் பார்த்துருப்பாங்களும் அந்த உருவம் ஓடி வரல, அப்படியே காத்திலே மிதந்துட்டு கேசவன் இவரை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. கேசவனும் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓடும்போது அங்கே இருக்கிற வாழை மட்டையில் கால் தடிக்கும் கீழே விழுந்துடுறாரு. அப்படி கீழே விழுந்த கேசவன் திரும்பி எந்திரிக்க முயற்சி பண்றாரு. ஆனா அவர் திரும்பறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவரை பின்தொடர்ந்து வந்த அந்த உருவம் இவரோட கால் கிட்டயும் நிக்குது. அண்ட் இவரையும் ஒரு மாதிரி முறைச்சும் பார்த்துட்டு இருக்கு. அந்த முறைக்கிறதுக்கான அர்த்தம் எப்படி இருக்குன்னா என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டே அப்படின்ற மாதிரி தான் அந்த உருவம் இவரையும் பார்த்து முறைக்க. இப்ப கேசவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவருடைய 2 நண்பர்கள் வேற திசையில ஓடினாங்கல்ல, அவங்க பேரை சொல்லி கத்துறாரு, பயங்கரமா கத்துறாரு. ஆனா என் சத்தம் அந்த 2 பேருக்குமே கேட்டுதா இல்ல கேட்டும் அவங்க உயிருக்கு பயந்துட்டு தெரிச்சு ஓடிட்டாங்களா அப்படின்னு தெரியல.
தெரியல. அந்த சமயம் இவருக்கும் உதவி கிடைக்கல. இப்ப கேசவனும் முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஓட முயற்சி பண்ணும்போது அங்க இருக்கிற அந்த ஊரும் ரத்த வெள்ளத்துல இருக்கிற ஊரும் கேசவனோட காலை பிடிச்சு தூக்கி செவிட்டி அங்க இருக்கிற வாழை மரத்து மேலேயும் தூக்கி அடிச்சிருக்கு. அப்படி தூக்கி அடிச்சல கேசவனும் நில குலைஞ்சு கீழே விழுந்து அங்கேயே மயங்கிடுறாரு. இதுக்கப்புறம் கேசவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு தெரியல. எப்படியே பொழுது விடியுது. பொழுது விடியும் போது கேசவனோட அப்பா தோப்பு பக்கமும் வராரு. என்ன இன்னும் பசங்களை ஆள காணும், போன 3 பேருமே காணும் அப்படின்னு அவரும் தோப்புக்கும் வராரு. ஒருவேளை பசங்க தூங்கி இருப்பானுங்க, அவங்களை எழுப்பி வேலைக்கு அனுப்பலான்னு தான் அப்பாவும் வராரு. வந்து அந்த தோப்போட சென்டர் மைய பகுதியில் பார்க்குறாரு. அந்த கொட்டாய் காலியாக தான் இருக்கு. காலியா இருக்கு, எங்க போனானுங்க அப்படின்னு கேசவனுக்கு ஃபோன் பண்ணியும் பார்க்குறாரு. ஃபோன் பண்ணி பார்த்தா அவருடைய ஃபோன் இவங்க தங்கி இருக்கிற அந்த இடத்துல தான் இருக்கு, ரிங் ஆகிட்டும் இருக்கு. ஃபோனை எங்கே போட்டு எங்கே போனானுங்க அப்படின்னு அப்பாவும் அந்த ஃபோனை எடுத்துக்கிறாரு. இப்படியே அந்த தோப்பை அப்படி சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்ன தூரத்தில் யாரோ படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே, யாருன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்பாவும் கிட்ட போறாரு. கிட்ட போக போக தான் தெரியுது அந்த இடத்துல கேசவன் படுத்துடல, நில குலைஞ்சு கீழே விழுந்திருக்காரு. டேய் என்னராச்சா அப்படின்னு அப்பாவும் பதறி போய் பார்க்குறாரு. பார்த்தா கேசவனுக்கு முகத்தில் அடிபட்டிருக்கு. ஏன்னா கேசவனை நைட்டு தூக்கி போட்டதில் அவருடைய முகம் அங்கே இருக்கிற வாழை மரத்துல வாழைத்தார்லையும் இல்லை எதில் பட்டதுன்னு தெரியல, முகம் நல்லா அடிபட்டு செவந்து போயிருக்கு. கொஞ்சம் அங்கே இங்கே ஏதோ குத்தி ரத்தமும் லைட்டாக வந்திருக்கு. இப்போ அப்பாவும் கேசவனை எழுப்புறாரு. ஆனால் கேசவன் எந்திரிக்கல. ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்பா என்ன பண்றாருன்னா வத்தி பெட்டி வச்சிருக்காரு. அதுல வத்தி குச்சி பத்த வச்சு அந்த சூடு லைட்டா அவருடைய தொடைப்பகுதியில் காட்டும் போது அந்த சூடுல அவருக்கும் சுயநினைவு வந்து எந்திரிச்சு பயங்கரமா அலறாரு. அந்த அலல் சத்தத்தை கேட்டு கேசவனோட அப்பாவும் கொஞ்சம் மறண்டும் போயிருக்காரு. டே நான் தாண்டா அப்பா தாண்டா அப்படின்னு அவங்க அப்பா கொஞ்சம் அவனை சாந்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவனும் கொஞ்சம் பயத்துல இருந்து இறங்கி அவனும் நடந்த விஷயத்த சொல்லும் போது அப்பா ஆரம்பத்துல இந்த ஒரு விஷயத்த நம்பல. எனக்கு என்னவோ இவன் கூட 2 பசங்க வந்தானுங்க பார்த்தீங்களா, 3 பேருக்குள்ள ஏதோ சண்டை நடந்திருக்கு. அந்த 2 பேரும் இவனை அடிச்சு போட்டு எங்கேயோ போயிருக்கானுங்க போல இருக்கு. ஒழுங்கா அவனுங்க எங்க அப்படின்னு அப்பாவும் கோவத்தோட கேட்க, ஆனா கேசவன் அப்பா இங்க நடந்த பிரச்சனையே வேறப்பா, நீ வேற லூஸ் மாதிரி பேசாத அப்படின்னு இவங்களுக்குள்ள சில சண்டைகளும் வருது. பட் பெருசாலாம் இல்லை, நார்மலா அந்த பேச்சுவார்த்தை பெருசா போகும்ல, அந்த மாதிரி தான் கோவத்தோட பேசிட்டும் இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் இவனை வீட்டுக்கு கூட்டு போகலாம் அப்படின்னு கேசவனை அப்படி கைத்தாங்களா கூட்டிட்டு அவங்க அப்பாவும் அந்த தோப்புல இருந்து வெளியில வரும்போது அப்பா இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அந்த சைடில் எவனோ விழுந்திருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு, டேய் கொஞ்சம் இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அப்பாவும் கொஞ்சம் நகர்ந்து போய் பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல கேசவனோட இன்னொரு நண்பரும் அந்த இடத்துல விழுந்திருக்காரு. சேம் அந்த நண்பரும் இப்போ சுயநினைவு இல்லாம மயக்கத்தில் தான் இருக்காரு. அவருக்கும் உடம்புல அடிபட்டிருக்கு. கேசவனுக்கு முகத்தில் அடிபட்டிருக்கு. அந்த நபருக்கு நெஞ்சு அண்டு முகத்தில் ஓரளவுக்கு இந்த பகுதியில் அடிபட்டதான். கேசவனோட நண்பர் இப்போ ஆட்டோல வந்தார்ல, அந்த நண்பர் மூர்த்தி அண்ணங்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அப்பா என்ன யோசிக்கிறாருன்னா, இவங்க 3 பேருக்குள்ளேயும் சண்டை வந்திருக்கு. ஒருத்தன் அங்கே விழுந்திருக்கான், இன்னொருத்தன் இங்கே விழுந்திருக்கான், கண்டிப்பாக இன்னொருத்தன் வேற எங்கனாதான் விழுந்திருக்கணும் அப்படின்னு அப்பாவும் அப்படி சுற்றி போய் தேடும்போது அந்த இடத்துல இன்னொரு நண்பரும் விழுந்திருக்காரு. இவங்க 2 பேருமே சூடு காட்டி எழுப்பினதுக்கு அப்புறம் தான் இவங்க 3 பேருமே சேம் நைட்டு என்ன பார்த்தாங்களோ அதை ஒன்றா சொல்லும்போது அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. என்னதான் இவனுக்குள்ள சண்டையா இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒற்றுமையெல்லாம் இருக்க முடியாது. அப்போ ஒருவேளை பசங்க சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்னு அப்பாவுக்கு ஓரளவுக்கு சந்தேகம் வருது. டேய் ஏதாச்சும் வளராதீங்கடா அப்படின்னு அவரும், நீங்க வீட்டுக்கு போங்க, நீங்க பாத்துக்கிற லட்சணம் போதும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்பா இப்போ தோப்புல இருக்காரு. ஆனா பசங்க சொல்லிடுறாங்க, அப்பா நாங்கள் பார்த்தது வேற, நாங்கள் வயசு பசங்க அப்படின்றதுனால அலறி அடித்து ஓடி வந்து எங்களுக்கே இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் வயசானவர் சொல்கிறத கேளுங்க, வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல ஏதோ தப்பாக இருக்குது, தயவு செஞ்சு வந்துடுங்கன்னு சொல்ல. ஆனால் அப்பா அந்த இடத்துல பசங்களை அசிங்கமாக திட்டி வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. இதனால் பசங்க என்ன யோசிக்கிறாருன்னா, டேய் உர்ரா அவர் பட்டுட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேசவனும் அவங்க நண்பர்களும் கிளம்பி வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஆனால் இவங்க வீட்டுக்கு போன 2 மணி நேரத்துக்குள்ள அந்த தோப்புல இருந்து வேற ஒருத்தர், தம்பி உங்க அப்பா தோப்புல மயங்கி கிடக்கிறது என்னன்னு போய் பாருன்னு இவங்களுக்கும் விஷயம் தெரிய வர, இப்ப கேசவனும் அவங்க நண்பர்களும் அப்ப வரைக்கும் வீட்டுல தான் இருக்காங்க. எல்லாருமே பதறி அடிச்சுட்டு தோப்புக்கும் போறாங்க. ஆனா இவங்க போறதுக்குள்ள அந்த தோப்பை சுத்தி இருக்கிற ஒரு சில பேருக்கு விஷயம் தெரிய வந்து கேசவனோட அப்பாவுக்கு தண்ணியெல்லாம் தெளிச்சு அவரு தெளிய வச்சு உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா ஒரு விதமான பயத்தோட, அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா அது வந்துருமோ நம்மள ஏதாச்சும் பண்ணிருமோன்னு ஒரு விதமா பயந்து அப்படி சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஒரு விஷயத்த கேசவனும் சரி அவங்க நண்பர்களும் நோட் பண்ணியிருக்காரு. டேய் அப்பாவுக்கு அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குமோ, அவருடைய பார்வையை பாரு சரியில்லை, எதையோ பார்த்து பயந்த மாதிரி தான் இருக்காரு. சரி வா என்னன்னு கேட்கலான்னு சொல்லிட்டு அப்பா கிட்டேயும் போறாரு. அவர்கிட்ட போயிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்க அவரால் கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லை.
என்னை வீட்டுக்கு கூட்டு போங்க, என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு அவரும் பயத்தில் சொல்ல, இப்போ கேசவனும் அவங்க அப்பாவை கைத்தாங்களா கூட்டிட்டு வீட்டுக்கும் போயிடுறாரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்பாவுக்கும் ஓரளவுக்கு பயம் தெரியுது, கொஞ்சம் தைரியமாக வருது. டேய், நீங்கள் சொன்ன விஷயத்த நான் கிண்டல் பண்ணிட்டேன்டா, என்னை மன்னிச்சிருங்க. நீங்கள் சொன்ன விஷயத்த நான் கண்ணாரம் பார்த்தேன்டா. சொல்லப்போனால் பிறந்ததுலேருந்து என் தாத்தா பாட்டி போட்டேன் அப்படின்னு இந்த கிராமத்தில் தான் இருந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பேய்ன்ற விஷயத்த நான் கேள்வி தாண்டா பட்டிருக்கேன், நான் பார்த்ததெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ கண் கூட பேயை பார்த்துருக்கேன், அதுவும் பகல் நேரத்தில் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு கை கால்லாம் ஒத்துருது. அப்பா என்னப்பா ஆச்சு, என்ன பார்த்தீங்க அப்படின்னு கேட்க, இல்லைப்பா உங்களுக்கு பிரச்சனை நடந்து நீங்கள் சொன்னீங்க, ஆனால் அதெல்லாம் நம்பாமல் உங்களை அசிங்கமாக திட்டி அனுப்பிட்டேன். அந்த நைட்டு வீட்டில் ஒழுங்காக தூங்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் தோப்புல தூங்கலாம் அப்படின்னு நம்ம கொட்டாயில கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். ஆனா படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொட்டாயில தூரத்துல ஏதோ ஒரு பெண் போனாங்க. சரி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அவசர நேரத்துக்கு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு அப்படி சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. நானும் அதெல்லாம் கண்டுக்காம சைலண்டா படுத்துட்டேன்ப்பா. ஆனா படுத்து கொஞ்ச நேரம் வரைக்கும் எனக்கு தூக்கமா வரல, சுயநினைவுலாம் இருக்கு. சுத்தி என்ன நடக்குது, பறவை கத்துற சத்தமா இருக்கட்டும், தூரத்துல நாய் கத்துற சத்தமா இருக்கட்டும், எல்லாமே எனக்கு கேட்டுட்டு தான் இருக்கு. இப்படி படுத்துட்டே இருக்க யாரோ ஒருத்தவங்க என்ன நோக்கி நடந்து வராங்க. இந்த நடந்து வர சத்தம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை நீங்க தான் இங்க வரீங்கன்னு நினைச்சு நானும் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா ஒருத்தர் மட்டும் தான் நடந்து வந்தாங்க. நானும் கண்ணை திறந்தெல்லாம் பார்க்கல, கண்ணை மூடிட்டு அந்த நடக்கிற விஷயம் சரி யாரோ நடந்து வராங்கன்னு எனக்கும் கிளியரா தெரிஞ்சதும், இருந்தாலும் நான் அப்படியே படுத்துட்டு இருந்தேன். பட் கொஞ்ச நேரத்துலயும் என் முகத்துல ஏதோ ஒன்று சொட்டு சொட்டா சொட்டிட்டும் இருக்கு. தண்ணியை மேலே ஊற்றினா சொட்டு சொட்டா பட்டதுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி என் நெத்தியில் முகத்தில் நின்று பட்டுட்டும் இருந்தது. ஒருவேளை தூரல் மழை தானே போட ஆரம்பிக்குது அப்படின்னு நானும் கண்ணை திறந்து பார்த்தேன்ப்பா. பார்த்த எனக்கும் சத்தியமாக சொல்கிறேன், என் உயிரை நின்றுச்சு. அப்படிப்பட்ட ஒரு கோர காட்சியை என் வாழ்க்கையில் நான் பார்த்ததும் இல்லை, மற்றவங்க சொல்லி நான் கேட்டதும் இல்லை. இப்போ தான் நான் கண்ணார பார்க்குறேன் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. படுத்துட்டு இருந்து கண்ணை திறந்தா என் முகத்துக்கு மேலே இன்னொரு முகமும் என்னை கீழே பார்த்த மாதிரியா இருக்கு. முடி ஃபுல்லாக விரிச்சு போட்டிருக்குப்பா. அந்த முகம் பாதி வெட்டுப்பட்டிருக்கு. அந்த வெட்டுப்பட்ட சதையும் தொங்கியிருக்கு. முகத்தில் ரத்தமாக ஒளிஞ்சிட்டு இருக்கு. அந்த ரத்தத்தோட சொட்டு தான் என் மேலே தண்ணி மாதிரியும் பட்டிருக்கு. அண்ட் என்னை பார்த்து அது சிரிச்சுதான் இல்லை முறைச்சுதான் தெரியல, அது வாயை ஒரு மாதிரி அசைச்சது பாரு. என்னால் பயத்தை கட்டுப்படுத்த முடியலப்பா. அந்த இடத்துல பயத்தில் மயங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை எழுப்பினதுக்கு அப்புறம் தான் நான் உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு கோரமான விஷயத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் உயிரோட இருப்பேன் அப்படின்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க அப்பாவும் பயங்கர அழறாரு. இதுக்கப்புறம் நைட் இல்லை பகல்ல கூட அவங்க தோப்பு பக்கம் போறதும் இல்லை. அப்படி போறதா இருந்தா கூட கும்பல் கூடிட்டு ஒரு 5-10 பேரும் ஒன்று சேர்ந்து தான் அந்த தோப்பு பக்கமும் போவாங்க. அதுக்கப்புறம் தான் கேசவனோட அப்பாவுக்கு விஷயங்கள்லாம் தெரிய வந்திருக்கு. இவங்க கிராமத்தில் ரத்த காட்டியரோட நடமாட்டம் சமீபத்தில் இருந்துட்டு இருக்கு, அதனால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு. இதை கேசவனோட அப்பாவா இருக்கட்டும், பாதிக்கப்பட்ட நிறைய பேர் ஊர் பெரியவங்க கிட்ட போய் சொல்ல, கடைசியில் உங்க ஊர் பெரியவங்களில் ஒருத்தரும் அதால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனால தான் உடனே தண்டோரா போட்டு 6 மணிக்கு மேலே யாருமே வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் உங்கள் ஊரில் நடந்தோம், நீங்கள் எங்களை சவாரி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஊருக்கு நீங்கள் போகிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, எனக்கு என்னவோ தப்பாக படுதுன்னு அப்படின்னு இவ்வளோ விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவரான மூர்த்தி அண்ணனுக்கு இப்போது மூச்சு வாங்குது. என்னப்பா சொல்கிற, எங்கள் ஊரில் இவ்வளோ நடந்திருக்கா, எனக்கு இது வரைக்கும் ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு மூர்த்தி அண்ணனும் சொல்ல, மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லைன்னு. ஏன்னா நீங்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கும் வரீங்க. அண்ட் உங்ககிட்ட பேசும்போது நீங்களும் பெருசாக அக்கம் பக்கத்தில் யார் கூட பேசுறதில்லை அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு சமீபமாக நடக்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருந்திருக்கு. சரிங்க, ஆட்டோ எடுங்க, எங்களுக்கும் டைம் ஆகுது, இதுக்கப்புறமாச்சு கொஞ்சம் சூதானமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆட்டோவில் அந்த குடும்பம் போய் சேர வேண்டிய அந்த கிராமத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. இப்படியே ஒரு 20 நிமிஷத்தில் அந்த கிராமத்துக்கும் போயிடுறாங்க. அந்த குடும்பமும் இறங்கி அவங்களும் இறங்குறதுக்கு முன்னாடி, அண்ணே இப்போ சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்கிறீங்க, தயவு செஞ்சு விடிகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்காங்க, பெரிய வீடு தான், எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் நைட்டு தங்கிட்டு கூட காலையில் போங்க, ஆனால் நைட்டு மட்டும் போகாதீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தயவு செஞ்சு சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் கேசவன் என்ன பண்ணுறாருன்னா, இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன், எனக்கு பெருசாக இந்த விஷயத்தெல்லாம் நம்பிக்கை இல்லை, பட் நீ சொல்கிறது எனக்கு ஒரு கதையாக கேட்கும்போது பயமாக தான் இருக்கு, ஆனால் பேய் விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த சவாரிக்கான பேமெண்ட்டை வாங்கிட்டு மூர்த்தி அண்ணனும் யோசிக்கிறாரு, உண்மையிலே இந்த பையன் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ, இப்போ நாம் கிராமத்துக்கு போகலாமா, இல்லை இவங்க வீட்டில் தங்கலாமா, இல்லை வேற எங்கன்னா தங்கிட்டு நம்ம கிராமத்துக்கு போகலாமா அப்படின்னு யோசிக்க, இப்போ அவரோட மனசு என்ன சொல்லுதுன்னா, டேய் பேயே இல்லை,
நீ என்ன இவ்வளோ பயந்துட்டு இருக்க, மூடிட்டு வீட்டுக்கு போட அப்படின்னு அவரோட மைண்டு சொன்னதா அவரும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இப்போ அந்த ஒரு நினைப்போடு தான் அதான் எதுவுமே இல்லையே நான் என் கிராமத்துக்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஆட்டோவை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரியா இப்போ சவாரி விட்டார்ல, அங்கேருந்து இவங்க கிராமத்தோட எல்லைக்கு 5 கிலோமீட்டர். இப்படி பொறுமையாக மூர்த்தி என்ன ஆட்டோலேயே வந்துட்டு இருக்காரு, வேகமான வரல, பொறுமையாக வந்துட்டு இருக்காரு. சரியா இவங்க இவங்க கிராமத்தோட எல்லையை தாண்டுறாரு. அப்படி இவங்க கிராமத்தை தாண்டும் போது என்னன்னு தெரியல, திடீர்னு மூர்த்தி என்ன அவருக்கு ஒரு மாதிரி சிலிர்க்கவும் ஆரம்பிக்குது. முடியலாம் அப்படியே உடம்புல நட்டுக்கும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு மாதிரி சிலிர்க்கவும் ஆரம்பிக்குது. என்னடா இது, ஏதோ புல்லரிக்கிற மாதிரி உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னு இவரும் வண்டியை நிறுத்திட்டு கையெல்லாம் பார்க்குறாரு. உடம்புலாம் அப்படி சிலுத்துட்டு நிற்குது. சரி கிளம்பும் சொல்லிட்டு ஆட்டோவை மேலும் அப்படி முன்னோக்கி போகிறாரு. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தோட எல்லை பகுதியில் ஒரு கோவிலும் இருக்கு. சரியா அந்த கோவிலோட வாசல்ல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. கோவில் வாசல்ல இந்த நேரத்தில் யாரோ உட்காந்துட்டு இருக்கா, அதுவும் நம்ம ஊரில் ஏதோ தண்டோரெல்லாம் போட்டுருக்காங்கன்னு சொன்னாங்களே, ஒருவேளை ஊருக்குள்ளே போகிறதுக்கு பயந்துட்டு இங்கே யாராச்சும் உட்காந்துட்டு இருக்காங்களா. சரி நம்ம உதவி பண்ணலாம், அவங்கள கூட்டிகிட்டு எங்கே சேர்க்கணுமோ அங்கே சேர்த்துட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ ஆட்டோவை அந்த கோவில்கிட்டையும் எடுத்துகிட்டு போகிறாரு. பொதுவாக கோவில் அப்படின்னும் போது கோவில் வாசல்ல மனுஷன் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, பேயா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பயத்தோட தான் அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி மூர்த்தி அண்ணனும் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அந்த நபர் முன்னாடி வண்டியை நிறுத்துறாரு. நிறுத்தும் போது தான் இவருக்கும் தெரியுது, அடடா ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்துருக்குப்பா, இந்தம்மா இந்த நேரத்தில் நீங்கள் என்னம்மா பண்ணுறீங்க, ஊருக்குள்ளே போகணுமா, பயந்துட்டு இருக்கீங்களா, தண்டோரா போட்டதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க, கவலைப்படாதீங்கம்மா என் கூட வாங்க, உங்களை நான் வீட்டுக்கு விட்டு போகிறேன், காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல நான் பத்திரமா வீட்டில் சேர்த்துறேன் அப்படின்னு சொல்ல. ஆனால் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க எந்த வித ரியாக்ஷனுமே இல்லாமல் தலையை அப்படி கீழே குனிஞ்சபடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுவும் குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க தரையில. இந்தம்மா உன்னதாம்மா கூப்பிடுறேன், வரியா இல்லை நான் கிளம்ப அப்படின்னு கேட்க இப்போ அங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்படி பொறுமையாக எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஆட்டோ கிட்டேயும் வராங்க. இப்போ அவங்க எந்திரிக்கிறத பார்த்துட்டு மூர்த்தி அண்ணனும் சரி அவங்க எந்திரிக்கிறாங்களே வந்து உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரோட்டை பார்த்த மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காராரு. இந்த கேப்ல பின்னாடி இருக்கிறவங்க வண்டியில் ஏறுறாங்க. வண்டியில் ஏறும்போது வண்டியில் எந்த விதமான அலுங்களும் இல்லை, வண்டியும் குலுங்கலை. அப்பவே மூர்த்தி அண்ணன் யோசிக்கிறாரு, என்னடா வண்டி ஷேக்கே ஆகலை, ஆனால் உள்ளே ஏறிட்டாங்க போல இருக்கு அப்படின்னு அவங்க உட்காந்துட்டு இருந்த இடத்த அப்படி திரும்பி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. லைட்டாக இப்படி பின்னாடி பார்க்குறாங்க, பின்னாடி அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. சரி சரி கிளம்பலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கீரை போட்டு ஆட்டோவை இங்கேருந்து முன்னோக்கியும் கொண்டு போயிட்டும் இருக்காரு. ஆனால் வண்டியை ஃபாஸ்ட்டாலாம் ஓட்டிட்டு போல, ஸ்லோவாக தான் ஓட்டிட்டும் போகிறாரு. அப்படி ஓட்டிட்டு போகும்போது என்னம்மா எந்த ஏரியா எந்த இடத்துல உங்களை இறக்கணும் அப்படின்னு கேட்க பின்னாடி இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு மாதிரி குரலும் கொடுக்க, இந்த குரலை கேட்ட மூர்த்தி அண்ணனும் என்னம்மா உடம்பு எதனா சரியில்லையா, சரி எங்கே உங்களை இறக்கணும் அப்படின்னு கேட்க அப்பவும் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த பெண் அப்படின்னு இந்த சத்தத்தை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி மூர்த்தி என்ன அவங்க ஊரோட மையப்பகுதிக்கு வந்துட்டாரு. அந்த இடத்துல ஜங்ஷன் மாதிரி ரோடு பிரியும், ஆனால் அது 3 சந்து பிரியிற இடம் தான். இப்போ அந்த இடத்துல நிற்கிறாரு. லெஃப்ட் சைடு போனால் மூர்த்தி என்ன அவங்க வீடு. இப்போ இவங்களை வீட்டில் விடுறதுக்கு நம்ம ரைட் சைடு போகணுமா இல்லை லெஃப்ட் சைடு நம்ம வீட்டு சைடு போகணுமா. ஆனால் ஏறி உட்காந்து அந்த பொண்ணோட மூஞ்ச கூட நான் பார்க்கல, மேபி பார்த்துருந்தா கூட இந்த தெருவில் இருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கும் தெரிய வரும், இதை மூஞ்ச கூட காட்டலையே அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டும் இருக்காரு. இப்போ அந்த முச்சந்தை கிட்ட நின்றுட்டு ஏமா எந்த பக்கம் போகணும் அப்படின்னு கேட்க, ஆனால் அப்பவும் அந்த பெண் அப்படின்னு அதே சவுண்டை 3வது முறையாக கொடுக்கும்போது மூர்த்தி அண்ணனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. மௌ நான் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், இதை போனா போகுது அப்படின்னு உன்னை வீட்டில் விடலான்னு பார்த்தா காசு கூட வாங்கலை, இப்படி பண்ணிட்டு இருக்கேன், வண்டி விட்டு இறங்குமா அப்படின்னு கோவத்தோட கத்த. ஆனால் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிற அந்த பெண் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லாமல் சைலண்டாக தான் உட்காந்துருக்காங்க. மூர்த்தி அண்ணனும் ஆட்டோலேருந்து வெளியில் வராரு. இப்போ அந்த பெண்ணையும் பார்க்குறாரு. அந்த பெண் இப்போ எப்படி உட்காந்துருக்காங்கன்னா தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டு முகத்தை மறைச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. ஏய் லூசே வெளில இறங்க அப்படின்னு கொஞ்சம் கோவம் வந்துடுது அவருக்கும். இவரும் கோவத்தில் கண்டபடி திட்டும் போது உள்ள உட்காந்துருக்கிற அந்த பெண் அந்த ஆட்டோ விட்டு பொறுமையாக இறங்குறாங்க. ஆனால் அவங்க இறங்குறது எப்படி தெரியுமா இருக்கு, சாதாரணமாக மனுஷன் அப்படியே காலை எடுத்து வச்சு தானே இறங்குவாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய உருவம் காத்துல மிதந்தபடி அந்த ஆட்டோல இருந்து அப்படி பொறுமையா அப்படி வெளியில இவர் முன்னாடி நிக்குது. முன்னாடி நின்னது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் தலை குடிஞ்சபடி தானே இருக்கு. அப்படி தலை நிமிர்ந்து ஆட்டோ டிரைவரான மூர்த்தி அண்ணனை பார்க்கும்போது அவருக்கும் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. பயத்துல இந்த இடத்த விட்டு ஆட்டோவோட நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்த விட்டு தலை தெரிக்க அவரு வீட்டை நோக்கி ஓடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல அவர் பார்த்த காட்சி அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஊர்ல தண்டோரா போட்டாங்க,
கேட்கல. இப்போ ஆட்டோவில் ஒரு பேசஞ்சர் வந்து உங்கள் ஊரில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, ஊருக்கு போகாதீங்க அப்படின்னு எச்சரித்து உங்கள் ஊரில் நடந்த ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றியும் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்பவும் மூர்த்தி அண்ணன் கேட்கல. அப்போ அந்த ஆட்டோவில் வந்த அந்த நபர் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாரு. உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் என் பயத்தை புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல. இப்போ அந்த வார்த்தை மூர்த்தி அண்ணனுக்கும் நினைவு வந்து இந்த இடத்த விட்டு தலை தெறிக்க ஓடுறாரு. ஏன்னா அவர் பார்த்ததும் இவ்வளோ நேரம் இவங்க பேசிட்டு இருந்த அந்த உருவம் தான். முகம் வெட்டுப்பட்டு பாதி சதை தொங்கி முகம் ஃபுல்லாக ரத்த கலரியாக இருக்கிற அந்த உருவத்தை பார்த்து தான் இப்போ அலறி அடிச்சுட்டு ஓடுறாரு. இப்படி ஓடின மூர்த்தி அண்ணன் அந்த தெருவில் இவர் நண்பருடைய வீடும் இருக்கு, அங்கே போயிட்டு கதவையும் தட்டுறாரு. ஆனால் கதவை தட்டும்போது வீட்டுக்குள்ள இருந்து யாருமே துளி கூட சத்தமும் கொடுக்கல. ஆனால் ஆட்கள் வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. எல்லாருமே ஒரு மரண பீதியில் இருக்காங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற மூர்த்தி அண்ணனோட ஃப்ரெண்டு அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, ஒரு வேளை வெளியில் சுற்றி இருக்கிற ரத்த காட்டேரி தான் நம்ம ஃப்ரெண்டோட குரலில் கூப்பிட்டு நம்மளை வெளியில் வர வைக்க முயற்சி பண்ணுது அப்படின்னு அவரும் பயத்தில் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. இதெல்லாம் அடுத்த நாள் பேசும்போது தான் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. இப்போ அங்கே நிற்கிற அந்த ரத்த கலரியாக இருக்கிற அந்த உருவமும் இவரோட ஆட்டோ கிட்ட நின்றுட்டு இவரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டா இருக்கு. அந்த பார்வையை பார்த்ததுக்கப்புறம் மூர்த்தி அண்ணனும் இந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்னு அலறி அடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கும் வர்றாரு. வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டுறாரு. ஆனால் கதவை தட்டினதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற அவங்க மனைவி கதவையும் திறக்கிறாங்க. அந்த கதவை திறந்த உடனே அந்த கதவை உடனே மூடிடுறாரு. ஏன்னா எங்க இருந்த அந்த உருவம் வீட்டுக்குள்ள வந்துட போதும் அப்படின்னு. இதை பார்த்த மனைவியும் எங்க என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் சமாளிக்கிறாரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அவருடைய கை கால் நடுக்கமே அண்டு வேர்த்து கொட்டிருக்குல்ல, இது எல்லாமே அவங்க மனைவிக்கு காட்டி கொடுத்துருது. நம்ம ஊரில் இருக்கிற பிரச்சனையை பார்த்து தான் இவர் அலறடிச்சு வந்திருக்காரு. நானும் தண்டோரா போட்டதுக்கப்புறம் இவரை வெளியில் போக வேணான்னு சொன்னேன், ஆனால் கேட்டாரா? இப்போ பாருங்க எதையோ பார்த்துட்டு பயந்து வந்திருக்காரு அப்படின்னு அவங்க மனைவி கிட்ட சொல்ல, அப்போ மூர்த்தி அண்ணன் கோவப்பட்டு, ஏய் வாய் மூடுறியா, நான் ஒன்றும் கண்டதெல்லாம் பார்த்துட்டு வரல, நான் எது இல்லைன்னு நினச்சனோ நம்ம ஊரில் எதை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்களோ அதைத்தான் நான் இப்போ பார்த்துட்டு வந்தேன். சொல்லப்போனால் நம்ம ஆட்டோ கிட்ட தான் அது நிற்குது. ஆட்டோ அந்த முச்சந்தை கிட்ட தான் இருக்குது. பயத்தில் அங்கேயே வண்டியை விட்டுட்டு வந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இப்போ மூர்த்தி என்ன டேரெக்டாக அவங்க வீட்டோட பூஜை ரூமில் போயிட்டு சைலண்ட்டாக உட்காந்துடுறாரு. ஒரு பெரிய பட்டை எடுத்து நெத்திலையும் போட்டுக்கிறாரு. இப்போ மனைவிக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இவங்களுக்கு இருக்கிற ஒரே பொழப்பு அந்த ஆட்டோ தான். ஆட்டோவும் முச்சந்தில் இருக்கும், எவனாச்சும் தூக்கிட்டு போயிடுவானோ அப்படின்னு ஒரு பயமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் கதவை திறக்கிறதுக்கும் பயம் இருக்கு. ஏன்னா இவர் அதை பார்த்து பயந்துட்டு வந்திருக்காரு. ஆட்டோ கிட்ட தான் அந்த உருவம் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இங்கே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு, நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, வெளியிலே போக வேண்டாம் அப்படின்னு சைலண்டாக வீட்டிலே உட்காந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் மூர்த்தி என்ன சாப்பிட கூட இல்லை. ஏன்னா அந்த பயமே இவரை சாப்பிடவும் விடலை. இப்படி நடுராத்திரி வரைக்கும் அவரும் பூஜை ரூமில் தான் உட்காந்துட்டு இருக்க. அவங்க மனைவியும் எங்க எவ்வளோ நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருப்பீங்க, வெளியில் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஏன்னா எந்த சத்தமும் கேட்கல, சைலண்டாக வாங்க தூங்கிடலாம் அப்படின்னு அவங்க மனைவியும் கூப்பிட, இப்போ மூர்த்தி என்னனும் பூஜை ரூம்லேருந்து எழுந்திரிச்சு அவங்க வீட்டு பெட்ரூம்க்கும் போய் தூங்கலாம் அப்படின்னு போய் படுத்துட்டும் இருக்காரு. படுத்த உடனே ஓரளவுக்கு தூக்கமும் வந்துடுது. பட் பயம் இருக்கு, இருந்தாலும் உடல் சோர்வு இவரை ஓரளவுக்கு தூங்க வைக்குது. இப்படி ரெண்டு பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் படுத்துட்டு இருக்கிற மூர்த்தியனோட மனைவி அவங்களும் கொஞ்சம் புரண்டு படுக்கிறதுக்காக திரும்பி இருக்காங்க. திரும்பும்போது அவங்க கையும் அந்த பெட்டில் ஒரு பகுதியில் தாராளமாக பட்டிருக்கு. அப்படி படும்போது என்ன பக்கத்தில் இவர் ஆளை காணுமே அப்படின்னு அந்த இடத்த தொட்டு பார்த்துருக்காங்க. அவர் அந்த இடத்துல ஆளை காணோம். எங்கடா போனார் இவர் அப்படின்னு யோசிக்கும் போது வீட்டுக்கு வெளியிலிருந்து ஒரு குரலும் கேட்குது. மா, நான் வெளியில் இருக்கேன், கதவை தர, நான் வெளில போன கேப்பில் யார் கதவை சாத்தணும் அப்படின்னு இவரோட குரலும் கேட்குது. இவர் இப்போ வெளியில் போனார். அண்ட் இவர் வெளியில் போன கேப்பில் யார் கதவை சாத்தனா அப்படின்னு ஓகே வெளியில் மாட்டிருக்காரு. ஐயோ ஆல்ரெடி ஒரு பயந்தவராக இருப்பார், போயிட்டு கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பெட்ரூம்லேருந்து வெளியில் வந்து இவங்க வீட்டோட மெயின் கதவு, வாசல் கதவு இருக்குது பார்த்தீங்களா, அதை போயிட்டு திறக்கிறாங்க. திறந்தா அவங்க கணவர் வீட்டு வாசலுக்கு வெளியில் அந்த ரோட்டோட மைய பகுதியில் நிற்கிறாரு. வெளில நிற்கிறத பார்த்தா அவங்க மனைவியும் எங்க இது நேரத்தில் எங்கெங்க நிற்கிறீங்க, வெளில யாராச்சும் இருக்காங்களான்னு சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உள்ளே வாங்க அப்படின்னு அவங்க மனைவியும் மூர்த்தி அண்ணனும் கூப்பிட, ஆனால் மூர்த்தி அண்ணன் நான் வெளியில் வந்த கேப்பில் யார் கதவு முன்னா எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும், ஒழுங்கா இங்கே வா அப்படின்னு அவங்க மனைவியை கூப்பிட, அவங்க மனைவிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. முதல்ல இந்த ஆளை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் வீட்டை விட்டு வெளியிலையும் போகிறாங்க. வெளியில் போயிட்டு அவங்க கணவரை கையை பிடிச்சி கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா கை என்ன ஒரு மாதிரி வரன்னு வெடிப்பு விட்டா மாதிரி இருக்கு அப்படின்னு இவங்களும் திரும்பி
அவங்க முகத்தை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் மூர்த்தி அண்ணா அவங்க மனைவி அந்த இடத்துல பயங்கரமாக கதறாங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்கு வெளியில் நிற்கிறது, அதாவது அவங்க கணவர் உருவத்தில் நிற்கிற அந்த உருவம் வேற எதுவுமே இல்லை. இத்தனை நாள் அந்த கிராமத்தில் ரத்த காட்டேரியோட நடமாட்டம் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, இப்போ கூட அவங்க கணவர் பார்த்துட்டு வந்தார்ல, அந்த உருவம் தான் இப்போ இவங்க கணவர் உருவத்தில் இவங்களை வெளியிலையும் வர வச்சிருக்கு. சரிப்பா, வெளியில் வர வச்சிருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்த மூர்த்தி எங்கே போனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் எங்கேயும் போல பாத்ரூமில் தான் இருக்காரு. இப்படி வெளியில் மனைவி பயங்கரமாக கத்துற இந்த ஒரு சத்தம் வீட்டுக்குள்ளே இருக்கிற மூர்த்தி அண்ணனுக்கும் கேட்டிருக்கு. ஏன்னா மனைவி இவங்க வெளியில் போன இந்த கேப்பில் அவர் பாத்ரூம்லேருந்து வெளியிலே வந்திருக்காரு. அவரும் தேடி இருக்காரு, எங்கே இவ்வளோ காலமே ஒரு வேளை கிச்சன் போயிருப்பாள் அப்படின்னு யோசிக்கும் போது தான் வீட்டுக்கு வெளியிலேருந்து அந்த அழல் சத்தமும் கேட்க இவரும் தலை தெறிக்க வீட்டை விட்டு வெளியிலையும் ஓடுறாரு. வெளியில் போய் பார்த்தா அந்த ரத்த காட்டேரியோட பிடியில் அவங்க மனைவியும் இருக்காங்க. இப்போ எப்படி என் பொண்டாட்டியை கூப்பிட்டு வரதுன்னு தெரியாமல் இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. என்னாலும் பரவாயில்ல, அவளை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு இவரும் வீட்டை விட்டு வெளியில் வராரு. அப்படி வெளியில் வரும்போது ஆல்ரெடி வெளியில் இருக்கிற ரத்த காட்டேரி இவங்க மனைவியும் இந்த தலைக்கு பின்னாடி, அதாவது இந்த புடதில் அடிப்பன்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க மனைவியோட பின்பக்க தலையில் ஒரு பலார்னு ஒரு அடியும் விட்டுருக்கு. அடித்ததில் அவங்க மனைவி அந்த இடத்துல சுருண்டு கீழே விழுந்திருக்காங்க. இப்படி கீழே விழுந்த மனைவியை மூர்த்தி அண்ணனும் கைத்தாங்களா பிடிச்சிட்டு அங்கேருந்து வெளியில் நிற்க வேண்டாம், எதாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க மனைவியை வீட்டுக்குள்ளேயும் கொண்டுட்டும் வராரு. அப்படி கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் கூட அந்த ஒரு வீட்டுக்கு வெளியில் நின்று இவங்கள தான் ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. அதுக்கான அர்த்தம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டுவ அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அப்போ மூர்த்தி அண்ணன் யோசிக்கிற ஒரு விஷயம், இதால ஏன் என் வீட்டுக்குள்ளே வர முடியல அப்படின்னு தான் அப்போ அவருக்கும் தோணிருக்கு. ஏன்னா அந்த ரத்த காட்டியை நினச்சிருந்தா கண்டிப்பாக இவர் வீட்டுக்குள்ளே வந்து என்ன வேணாலும் அட்டூழியம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அது வீட்டுக்கு வெளியில் நடு ரோட்டில் தான் இருக்கே தவிர வீட்டுக்குள்ளே வரவும் இல்லை, வரத்துக்கான முயற்சியும் எடுக்கலை. இதுக்கப்புறம் இவங்க மனைவியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ரத்த காட்டேரியும் இவரை கொஞ்ச நாள் ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு அப்படியே நகர்ந்து அப்படியே மறைஞ்சும் போயிடுது. இப்போ இந்த இடத்துல மூர்த்தி அண்ணனும் அழுதுகிட்டே கத்துறாரு, யாராச்சும் வாங்கல அப்படின்னு. ஆனால் இவ்வளோ சலசலப்பு நடந்தும் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒருத்தர் கூட வீட்டை விட்டு வெளியிலையும் வரல. ஏன் வீட்டு வாசல் லைட்டை கூட யாருமே போடல. அந்த இடத்துல தான் மூர்த்தி அண்ணனுக்கு ஒரு கோபமும் இருக்கு. அவருக்குள்ள இருக்கிற அந்த வக்கர புத்தியம் இல்லை கெட்ட எண்ணமா என்னன்னு தெரியல, அது கொஞ்சமா எட்டி பார்க்கவும் ஆரம்பிக்குது. அது முழுசா எப்போ எட்டி பார்க்கும் அப்படின்னு போக போக உங்களுக்கும் புரிய வரும். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற மூர்த்தி அண்ணனோட அப்பா அம்மா அவங்கள சத்தம் போட்டு எழுப்பினதுக்கு அப்புறம் அவங்களும் எந்திரிச்சு வராங்க. பசங்களும் எந்திரிச்சு வந்து மயங்க இருக்கிற அவங்க அம்மாவை எழுப்ப முயற்சி பண்றாங்க. ஏன் தண்ணியும் தெளிச்சு பார்க்குறாங்க. அவங்களும் சுயநனவுக்கும் வரல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா உயிர் இருக்கு, நல்லா மூச்செல்லாம் விட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனா கண்ணை முழிக்கல. அப்பா அம்மாவும் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கப்புறம் இதுக்கு தாண்டா தலைப்பாடு அடிச்சுட்டு இருந்தேன், நைட்டு நேரத்தில் 6 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துருன்னு. ஆனால் பேய் பிசாசெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு உன்னோட அலட்சியத்தால் பார்த்தியா எவ்வளோ தூரம் வந்து நிற்குது உன் குடும்பம் அப்படின்னு அப்பா அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க. இப்போ மூர்த்தி அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா, மா நான் போயிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு வரேம்மா, இவ்வளோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும்னு சொல்ல, டேய் உன் மனைவிக்கு எதுவுமே இல்லை, பேயை பார்த்த அதிர்ச்சியில் மயங்கி தான் இருக்கா, எதா இருந்தாலும் பொழுது போட்டும். இப்போ நீ வெளியில் போயிட்டு உனக்கும் பிரச்சனை வந்து உன் மனைவிக்கும் பிரச்சனை வந்து பாரு, 2 பிள்ளைங்க, இவங்க கதி என்ன ஆகுறது, அண்ட் எங்களுக்கும் வயசாகிடுச்சு, நாங்களும் எவ்வளோ காலம் இருப்போம்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பொறுமையாக இருன்னு சொன்னதுக்கப்புறம் மூர்த்தி அண்ணனும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. சரி பொழுது விட்டுட்டோம் அப்படின்னு அவரும் ஒரு நிமிஷம் ஒரு நொடியாக டைம் பேஸ்லையும் பார்த்துட்டும் இருக்காரு. நேரம் ரொம்பவே ஸ்லோவாக தான் போகுது. ஒரு வழியாக காலையில் 5 மணி ஆகுது. 5 மணி ஆனதுக்கப்புறம் வெறுவெறுன்னு முச்சந்தியில் இருக்கிற அவருடைய ஆட்டோ எடுக்கிறதுக்கும் போகிறாரு. நல்ல நேரம். இவர் ஆட்டோ எந்த இடத்துல விட்டாரோ அதே இடத்துல தான் இருக்குது. சாவியும் உள்ளதாக இருக்கு. ஆட்டோவில் உட்காந்து அடுத்த 2 செகண்ட்ல ஆட்டோ விட்டு வெளியிலே வந்துடுறாரு. வெளியில் வந்து வாந்தியாக எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஆட்டோக்குள்ள இவரோட குடலை பிடுங்குற அளவுக்கு பயங்கரமான துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிக்குது. என்னடா அது நாத்தம் அப்படின்னு, ஏதாச்சும் செத்து போயிருக்கா அப்படின்னு இவரும் திரும்பி பார்த்தா அந்த சீட்டு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. ஆனால் ரத்தமும் ஆல்மோஸ்ட் காஞ்சி கொஞ்சம் காயாமலும் இருக்கு. அதுல இருந்து தான் இவ்வளோ நாத்தமும். நம்ம அந்த உருவத்தை தெரியாதனமா ஏதோ நம்ம ஊர் பொண்ணுன்னு கூப்பிட்டு வந்தோமே, அதோட ரத்தம் தானே அப்படின்னு இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி ஏதாச்சும் தண்ணி இருக்கான்னு பார்த்தா, பட் தண்ணி ஊற்றினா அந்த நாத்தம் அதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு இவருக்கும் தெரியுது. சரி இதுக்கு வேற ஒன்று தான் பண்ணணும் அப்படின்னு அங்கே இந்த ரோட்டில் ஓரமாக மண்ணெலாம் இருக்கும். அந்த மண்ணை முடிஞ்ச வரைக்கும் எடுத்து அந்த ரத்தம் ஃபுல்லாக பரப்பி அப்படியே அந்த மண்ணில் அந்த ரத்தம் படுற மாதிரி சுத்தப்படுத்துறாரு. சுத்தப்படுத்தி அந்த மண்ணை கீழே தள்ளிடுறாரு. திரும்ப மண் எடுத்து அந்த ரத்தம் இருக்கிற இடத்துல எல்லாத்தையுமே அந்த மாதிரி பண்ணி சுத்தப்படுத்துறாரு. கடைசியாக பக்கத்தில் ஒரு வேப்ப மரமாக இருக்கு. அங்கே இருக்கிற வேப்பிலையை பிரித்து நல்லா சாப்பிட்றாருன்னா முழுங்கல நல்லா மென்று அந்த சாரை வந்து அந்த இடத்துல துப்புறாரு.
ஏன்னா அந்த இடத்துல ரத்தம் படிச்சிருக்குல, பாக்டீரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அந்த நாத்தமும் அடங்குது. இப்போ அந்த இடத்துல மண் வாசனையும் வேப்பலையுடைய வாசனை மட்டும்தான் இருக்கு. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை எடுத்துட்டு இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க மனைவியை ஆட்டோவில் உட்கார வைக்கிறாரு. அண்ட் மூர்த்தியானோட அப்பாவும் கூட வராரு. இப்போ இவங்க ஹாஸ்பிட்டலுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு அவங்க மனைவிக்கு ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. ட்ரீட்மெண்ட் ரொம்ப நேரமா நடக்குது. கடைசியா டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சாரிப்பா, உன் மனைவி உயிரோட தான் இருக்கா, ஆனா இப்போ உன் மனைவி கோமால இருக்காங்க, எப்ப சுயநினைவு வரும்னு தெரியாது, இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 1 வருஷம் கூட ஆகலாம், எப்போனாலும் வரலாம். என்னால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் உன்கிட்ட தெளிவாக சொல்ல முடியாதுப்பா. நீ தான் ஆண்டவனை வேண்டிக்கணும். ஏன்னா கோமாலேருந்து ஒருத்தவங்க வெளியில் வர்றது நம்ம கீழே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை பற்றி அடிக்கடி உன் மனைவி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இரு. என்னதான் உங்கள் கோமால இருந்தாலும் நம்ம பேசுகிற விஷயம் அவங்களுக்கு தெளிவாக கேட்கும். சொல்லப்போனால் அதை அவங்களால உணரவும் முடியும். ஆனால் என்ன, கண்ணை திறந்து அவங்களால சகஜ வாழ்க்கைக்கு வர முடியாது. இப்போ ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு விஷயம் போக, இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற ஊர் மக்களில் நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. இப்போ ஊரில் இருக்கிற பெரியவங்க ஒன்று கூடி நம்ம ஊரில் இந்த ரத்தக்காட்டு ஏரியாவில் பல பிரச்சனைகள், ஒரு சில உயிர் பலியும் விழுந்திருக்கு, இதை நாம் இப்போவே சரி பண்ணாதான். ஏன்னா எத்தனை நாளைக்கு தான் 6 மணியோட வீட்டுக்குள்ளே அடங்குறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க, இது என்னன்னு பாருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஊரில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் ஒரு மாந்திரிகரை வர வச்சு ஊரில் நடந்த பிரச்சனையை பற்றியும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாந்திரிகர், இருங்க என்ன நடந்திருக்குன்னு நான் கணிக்கிறேன் அப்படின்னு அவரும் கணிச்சு பார்க்கும்போது ஒரு பயம் தர விஷயத்தையும் சொல்கிறாரு. அது என்னன்னா, இந்த கிராமத்தில் தெய்வத்தோட நடமாட்டமே இல்லையே, உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடுறீங்களா இல்லையா, கடைசியாக எப்போ நீங்கள் திருவிழா நடத்துனீங்க அப்படின்னு கேட்க, ஆனால் ஊர் தலைவர், ஐயா நாங்கள் வருஷம் குலதெய்வத்தை வணங்கிட்டு தான் இருக்கோம், அண்ட் வருஷம் திருவிழாலாம் செம்மையாக நடந்துட்டு இருக்கு, இப்போ ஒரு 6 மாதம் முன்னாடி கூட திருவிழா நல்லா தான் நடந்தது அப்படின்னு சொல்ல, ஓ 6 மாதம் முன்னாடியா, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் கணிக்கிறாரு. கணிச்சதுக்கப்புறம், ஐயா கடந்த 1 மாசமா உங்க ஊருக்குள்ள உங்க குலதெய்வத்தோட நடமாட்டமும் கிடையாது. பொதுவா குலதெய்வ நடமாட்டம் ஊருக்குள்ள இல்லைன்னா இந்த மாதிரி துஷ்ட சக்திகள் கேட்க ஆள் இல்லை, தட்டி கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சுதந்திரமா சுத்திட்டு இருக்கும். அப்படிதான் உங்க ஊருக்குள்ளேயும் ரத்த காட்டேரியும் சுத்திட்டு இருக்கு. அதோட சேஷ்டை ரொம்பவே அதிகமா இருக்கு. நல்ல வேலை இப்பவாச்சு ஒரு மாந்திரிகரை பார்த்து இதை சரி பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு. இந்த ஒரு விஷயத்த இன்னும் 1 மாசம் நீங்க விட்டு இருந்தீங்கன்னா உங்க ஊர்ல ஒரு நாளைக்கு ஒரு உயிர் பலி அப்படின்னு உங்க கிராமத்தை விழுந்துட்டே இருக்கும். கடைசியில இந்த கிராமம் இருந்திருக்குமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல. நல்ல வேலை இந்த இடத்துல நீங்க என்ன கூப்பிட்டீங்க, என்னன்னு இல்லை, ஏதாச்சும் ஒரு நல்ல மாந்திரிகர் கூப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சரியா இருக்கும், கவலைப்படாதீங்க, நான் உதவி பண்றேன் அப்படின்னு ஊர் மக்கள் முன்னணியில சுடுகாட்டுல சாமத்து பூஜை நடக்குது. அந்த பூஜையில அந்த ரத்த காட்டேரியம் ஊர் மக்கள் கண் முன்னாடியே அதை இந்த இடத்துலயும் வர வைக்கிறாங்க. வர வச்சு அதுகிட்ட எந்த பேச்சுவார்த்தையுமே நடத்தலை. ஏன்னா இப்ப வரைக்கும் இது ஒருத்தவங்களை பொசஸ் பண்ணி, அதாவது ஒருத்தவங்களோட உடம்ப ஆக்கிரமிச்சு பிரச்சனை எதுவுமே பண்ணல. அப்படி பிரச்சனை பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்காத போது அதை டைரக்டா அடைச்சு அந்த சுடுகாட்டோட மையப்பகுதியில ஒரு பெரிய பள்ளம் தோண்டி அதையும் புதைச்சிடுறாங்க. இப்படி புதைச்சிட்டு கிட்டத்தட்ட 3 நாளைக்கு அந்த இடத்துல அந்த சாமத்து பூஜை நடக்குது. சரியா புதைச்ச அந்த இடத்துக்கு மேல ஒரு மண்டவோட வச்சு அந்த மண்டவோட மேல இந்த மாந்திரிகர் அவருடைய ரத்தத்தையும் கொடுத்து பலவிதமான பூஜைகளையும் பண்றாரு. 3 நாள் தொடர்ந்து இந்த ஒரு பூஜையும் நடக்குது. சரியா 3 நாள் இந்த பூஜை நடந்ததுக்கு அப்புறம் அந்த சுடுகாட்டுல ஒரு பகுதியில் இருக்கிற மண் எடுத்து அதுக்கும் சில பல பூஜைகள்லாம் பண்றாங்க. இப்ப இந்த மண்ணை இந்த ஊர் மக்கள்ல நிறைய பேர் கொஞ்சம் எடுத்துட்டு போங்க, இது உங்க வீட்டு வாசல்ல கட்டியும் வைங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, அதை புதைச்சிருக்கிற இந்த ரத்த காட்டையும் இதுக்கப்புறம் வெளியிலையும் வராதுன்னு சொல்லிட்டு அவரும் எல்லா பிரச்சனையுமே முடிச்சு கொடுத்துட்டு தான் அந்த இடத்தை விட்டும் கிளம்பி போறாரு. ஆனா கிளம்பி போறதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற அந்த மாந்திரிகர் அந்த ஊர் தலைவர்கிட்ட, உங்க கிராமத்துல மூர்த்தின்னு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க அந்த ஊர் தலைவரும், எங்க கிராமத்திலேயே மூர்த்தி பேர் கொண்ட நிறைய பேர் இருக்காங்க ஐயா, உங்களுக்கு எந்த நபர் வேணும் அப்படின்னு கேட்க, இல்லப்பா சமீபமா அவங்க மனைவி கூட உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க கோமால இருக்காங்கன்னு சொல்ல, அப்ப ஊர் தலைவரும், ஓ நம்ம ஆட்டோக்கார மூர்த்தியா, அது ஒருக்கான் பாருங்க அப்படின்னு மூர்த்தியும் அந்த இடத்துல தான் இருக்காரு. அவரையும் கை காட்ட, இப்போ மூர்த்தியும் என்ன நம்மளை கை காட்டி பேசுறாங்க அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல. இப்போ அந்த இடத்துல அந்த ஊர் தலைவர், சரிங்க ஐயா எதுக்கு மூர்த்தியை பத்தி கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி உன் பேர் தெரியும்னு கேட்க, இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏதோ சமாளிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் ஊர் தலைவரும், ஐயா எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் ஊர் தலைவன், ஏதாச்சும் பிரச்சனை நடந்ததுன்னா கடைசியாக என் தலையில தான் விழும், அண்ட் உங்களை நான் தான் கூப்பிட்டேன், என்கிட்ட வெளிப்படையா இருங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மாந்திரிகர் ஊர் தலைவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லும் போதும் ஊர் தலைவரும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிறாரு. சரிங்க நீங்கள் போய் பேசுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த மாந்திரிகர் மூர்த்தி அண்ணன் அவர்கிட்ட வந்து பேசுறாரு.
தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு இவரை தனியாக கூட்டு போகிறாரு. அந்த தனியாக கூட்டு போயிட்டு சமீபமாக இவர் லைஃப்பில் நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து புட்டு புட்டு வைக்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும், ஊர் தலைவர் சொன்னார் அப்படின்னு கேட்க, தம்பி உன் ஊரில் உங்களுக்கு தெரியாத பிரச்சனையே நான் சொல்லி தான் உன் ஊர் தலைவருக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். அதே மாதிரி தான் உன் குடும்பத்தில் என்ன பிரச்சனை நடந்திருக்கு, இப்போ என்ன பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியும். நீ மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோ. உன் மனைவி கோமால இப்போ வீட்டில் இருக்காங்கல்ல, மறுபடியும் சொல்கிறேன், மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கும். உன்னுடைய சொந்தங்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை வந்து சீக்கிரம் சொல்லிடும். ஏன்னா இப்போ நீ வீட்டுக்கு போனோன்னா உன்னுடைய மனைவியும் உயிரோட பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கிராமத்தில் விழுந்த கடைசி மரணம், அந்த ரத்த காட்டேரியால் நடந்த கடைசி மரணம் உன் மனைவி தான். இதுக்கு முன்னாடி உன் மனைவிக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உனக்கு நான் உதவி பண்ணியிருப்பேன். ஏன்னா உன் மனைவி கோமால இருக்கிறதுக்கு காரணம் அந்த ரத்த காட்டேரி தான். இப்போ நான் அதை கட்டுப்படுத்தி வைக்கிறதுக்குள்ள இங்கே என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு தான் அதுவும் கட்டுக்குள்ள வந்திருக்கு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. இப்போ மூர்த்தி அண்ணனும் அழுதுட்டு வீட்டுக்கும் போறாரு. போய் பார்த்தா அவங்க மனைவி கோமால படுத்திருக்கிற மாதிரி தான் படுத்திருக்காங்க. அப்படி கிட்ட உட்காந்து அவங்க மனைவியோட வயிற்று பகுதியும் பார்க்குறாரு. மூச்சு விட்டாங்கன்னா லைட்டா வயிறு அப்படி ஏறி இறங்கும்ல, அப்படி எதுவுமே இல்லை, வயிறு ஃப்ளாட்டாக தான் இருக்கு. அண்ட் அவங்க மனைவியோட கையை அப்படி பொறுமையாக தொட்டு பார்க்குறாரு. தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்கு. அப்பவே மூர்த்தி அண்ணனுக்கும் புரிஞ்சிருச்சு அவங்க மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இவரும் பயங்கரமாக கதறி அழுறாரு. அதுக்கப்புறம் அவங்க சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லி கடைசியாக அவங்க மனைவிக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி அவங்கள நல்லபடியாக அடக்கமும் பண்ணியிருக்காரு. சரியா அவங்க மனைவியை அடக்கம் பண்ண அந்த 7வது நாள் பயங்கரமாக குடிக்கிறாரு. அது ஒரு வாழ்க்கையில் குடிக்காத அந்த அளவுக்கு இவரும் அன்னைக்கு நல்லா குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு மூர்த்தி அண்ணன் இப்போ எங்கே போகிறாருன்னா டைரெக்டாக சுடுகாட்டுக்கு தான் போகிறாரு. ஏன்னா அந்த இடத்துல தானே அவங்க மனைவியை எரிச்சாங்க, புதைக்கலம் எரிச்சாங்க. ஆரம்பத்தில் கேட்கும்போது அவங்க மனைவியை கடைசியாக எரிச்ச இடத்துக்கு தான் போகிறாருன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த இடத்துல மூர்த்தி அண்ணன் பண்ணுற விஷயமே வேற. ஏன்னா இப்போ அவர் போதையிலையும் இருக்காரு அண்ட் அவருக்குள்ளே இருக்கிற அந்த கெட்ட எண்ணங்கள் இப்போது வெளியிலையும் வருது. கெட்ட எண்ணங்கள்னு சொல்கிறத விட ஒரு விரக்தி, கோபம் எல்லாமே ஒரு கலவையாக கலந்து அவரை மொத்தமாக மாற்றிடுது. இப்போ அந்த ஒரு எண்ணத்தோட சுடுகாட்டுக்கு வந்து அசிங்கமாக திட்டுறாரு. யார் திட்டுறாரு, இவங்க மனைவியை கொன்ன அந்த ரத்த காட்டேரியம் அசிங்கமாக திட்டி, நீ உள்ளதானே இருக்க, உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு எந்த இடத்துல அந்த ரத்த காட்டேரியை புதைச்சாங்களும் அந்த இடத்துல பள்ளம் தோன்றாரு. இவர் பள்ளம் தோன்ற அந்த நேரம் நடுராத்திரி தான். ஆனா இவரோட கெட்ட நேரமா என்னன்னு தெரியல, அந்த இடத்துல இருக்கிற அந்த சுடுகாட்டோட செக்யூரிட்டி இல்லைன்னா வெட்டியா அவரு அந்த இடத்துல இல்ல. மூர்த்தி அண்ணனும் ரெடியா தான் போயிருக்காரு. கடப்பாறை, மம்முட்டி அப்படின்னு அந்த இடத்துல பள்ளம் தோண்டி கடைசியா அந்த ரத்த காட்டேரியா அடக்குன அந்த குடுவை எடுத்து அதுல காரி துப்பி அதை தூக்கி கீழே போட்டு உடைக்கிறாரு. அப்படி உடைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல மூர்த்தி அண்ணனும் மயங்கி கீழே விழுந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. இப்படி பொழுது விடியும் போதுதான் அந்த சுடுகாட்டில் இருக்கிற செக்யூரிட்டி ஒருத்தர் இந்த இடத்துல பள்ளம் தோண்டி இருக்கிறது அண்ட் அந்த குடுவெல்லாம் உடஞ்சிருக்கிறத பார்த்து அவரும் பதறி போய் விஷயத்த ஊர் தலைவர்கிட்டும் சொல்லி அவரும் இந்த இடத்துக்கு வந்து பார்க்குறாரு. இது எல்லாத்தையுமே காரணம் மூர்த்தி இவன் தான் அப்படின்னு. உடனே ஊர் பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மூர்த்தி அவர் அப்படியே கூட்டு போயிட்டு ஒரு மரத்துலையும் கட்டி வச்சிடறாங்க. டெய், இத்தனை நாள் ஊரே எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நிம்மதியாக இருந்ததுடா, நீ வேற நைட் அதை தோண்டி என்ன பண்ண, அது எவ்வளோ கோவப்படுத்தணும்னு தெரியல, இப்போ நம்ம ஊரில் 2 பேர் இறந்து கிடக்குறாங்கடா, அதுக்கு காரணமே நீ தான். அண்டு அதில் ஒருத்தர் யார் தெரியுமா, உன்னோட அப்பாடா அப்படின்னு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் மூர்த்தி அண்ணனுக்கு இப்போ போதெல்லாம் தெளிஞ்சிருச்சு. பயங்கரமாக அழறாரு. ஐயோ தப்பு பண்ணிட்டுமே, இது எல்லாத்துக்குமே என்னுடைய கோவம், ஈகோ அப்படின்னு அவர் அந்த இடத்துல புழுங்கி அழறாரு. ஏன்னா இப்போதான் அவங்க மனைவி இறந்து போனாங்க. இறந்து போய் ஒரு வாரம் தான் முழுசாக முடியுது. அதுக்குள்ள அவங்க அப்பாவும் இறந்து போயிருக்காரு. இப்போ ஊர் தலைவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மறுபடியும் அந்த மாந்திரிகரை வர வைக்கிறாங்க. அந்த மாந்திரிகரும் ஊருக்கு வந்து நம்ம மூர்த்தியை பயங்கரமாக திட்டுறாரு. தம்பி, உன்னுடைய கோபத்துக்கு இந்த ஊர் மக்களை வந்து நீ பலியாக்க கூடாது. இதன் மூலியமா நீ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க. இந்த தப்பு உன்னுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு கொஞ்சம் கூட நீ உணரல. ஆனால் இதுக்கப்புறம் நீ உணர்வு அப்படின்னு அந்த மாந்திரிகவாதி சொல்லிட்டு மறுபடியும் அந்த ரத்த காட்டேரிய ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அடக்குறாங்க. அப்படி அடக்க முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வேலி மாதிரி கட்டி யாருமே அதுக்குள்ளே போகாத அளவுக்கு அதை இந்த இரும்பு முள்ளு வேலி அப்படின்னு அந்த இடத்த நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ ஆட்டோ டிரைவரான மூர்த்தி அண்ணன் இவரை தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு அவருக்கும் சில பூஜைகள்லாம் பண்ணுறாங்க. இது ஊர் மக்களே ஒரு மாதிரி விசித்திரமாக பார்க்குறாங்க. அதான் 2வது தடவை அந்த காட்டேரி அடைக்காச்சு. இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாந்திரிகவாதியும் இந்த ஊர் மக்கள்கிட்டையும் நம்ம மூர்த்தி அண்ணன்கிட்டையும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. தம்பி, அந்த ரத்த காட்டேரிய இந்த ஊர் மக்கள் பாதுகாப்புக்காக நான் அழைக்கிட்டேன்.
ஆனால் உன்னுடைய பாதுகாப்புக்காக என்னால் அதை அடக்க முடியல. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன், என்னால் முடியல. அந்த ரத்த காட்டேரி கடைசியாக கேட்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு ஒன்று இவனை பலி கொடு, அப்படி இல்லைன்னா இந்த ஊர் மக்களை பலி கொடு அப்படின்னு அது என்கிட்ட கேட்க. பட் இந்த இடத்துல என்னால் ஒருத்தனுக்காக ஊர் மக்களை பலி கொடுக்க முடியாது. அதனால ஊர் மக்களுக்காக உன் உயிரை நான் பணைய வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அந்த மாந்திரிகவாதியும் சொல்ல. ஆனால் மூர்த்தி என்ன பயங்கரமாக அழறாரு. ஐயா, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, வயசான அம்மாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்ல. இது நீ தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் அப்படின்னு அந்த மாந்திரிகவாதியும் சொல்ல. ஆனால் மூர்த்தி என்ன காலில் விழுந்து கதறாரு. 2 பசங்க இருக்காங்க, தயவு செஞ்சு உதவி பண்ணுங்கன்னு சொல்ல. கவலைப்படாதப்பா, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. ஆனால் இந்த தீர்வை நீ உன்னுடைய ஆயுள் காலம் வரைக்கும் நீ பண்ண வேண்டியிருக்கும். அப்படி பண்ணா எஞ்சிருக்கிற உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற உயிர் பிழைக்கும், இல்லைன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நான் சொல்கிற விஷயத்த தெளிவாக கேட்டுக்கோ. இதுக்கப்புறம் வரப்போகிற அமாவாசை, உன் வாழ்நாளில் வர கடைசி அமாவாசை வர வரைக்கும் எல்லா அமாவாசையிலையும் உன்னுடைய ரத்தத்தில் 3 சொட்டு, நல்லா கேட்டுக்கோ, 3 சொட்டு. இப்போ இந்த இடத்துல ரத்த காட்டேரியா அடைச்சி வச்சிருக்கல, இந்த இடத்துல 3 சொட்டு ரத்தத்தை நீ சிந்திட்டும் போனோம். அதுவும் சரியா நைட்டு 12 மணிக்கு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணணும். நல்லா கேட்டுக்கும், நைட்டு 11:59க்கும் பண்ணக்கூடாது, 12:01க்கும் பண்ணக்கூடாது. சரியா 12 மணிக்கு தான் இந்த ஒரு விஷயத்த நீ பண்ணணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ மூர்த்தி அண்ணனும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவருடைய ஈகோவால் உள்ள இருந்த அந்த ரத்த காட்டேரியம் வெளியில் எழுப்பி விட்டு இப்போ அவரோட வாழ்க்கையே டேஞ்சரில் இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை இவர் பண்ணலன்னா எஞ்சிருக்கிற இவங்க அம்மா அவங்க கூட பரவாயில்ல, எல்லாமே ஆண்டு அனுபவிச்சுட்டாங்க வயசானவங்க. ஆனால் இவங்க 2 பசங்க ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்க, சின்ன பசங்க, அவங்களுக்கு அம்மா கூட இல்லை. இவங்க வாழ்க்கையை நான் பணைய வைக்கக்கூடாது அப்படின்னு கடந்த 6-7 வருஷமா மூர்த்தி அண்ணனும் அந்த சுடுகாட்டில் போயிட்டு சரியா நைட்டு 12 மணிக்கு அந்த 3 சொட்டு ரத்தத்தை அந்த புதைச்சி வச்ச ரத்த காட்டேரியோட இடத்துல சிந்திட்டும் வருவார். சொல்லப்போனால் இப்போ இவரோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் எப்போ நான் இந்த ஒரு விஷயத்தை நிறுத்தணும், அப்போ என் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் அப்படின்னு அந்த மாந்திரிகர் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்லியிருக்காரு. அது எல்லாமே உண்மையாக போய் எல்லாம் தெரியாது. ஆனால் என் பசங்களுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்த இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் ஆட்டோ டிரைவரான மூர்த்தி லைஃப்ல நடந்த பயங்கர சம்பவம். கண்டிப்பா இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பயம் ஃபீல் வந்திருக்கும். ஏன்னா எனக்கு கேட்கும்போது இருந்தது. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட உணர்வு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்து நடுறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. இது கூடவே இந்த வீடியோ நம்ம சேனலோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் அடுத்தடுத்து முன்னேறும். அப்படியே மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் இருக்கும், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஹாரராக போஸ்ட் பண்ணுற எல்லா உண்மை சம்பவமும் உங்களுக்கு ஆன் டைம் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு உண்மை சம்பவத்தோட கண்டிப்பாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான்